ஆர்ஆர்பி கிளர்க்குடைய டே 3 ஷிஃப்ட் 4 அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ மார்க் அட்டன் பண்ணியிருந்தா மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நியூமரிக்கல் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், பார் கிராஃப், டேபிள் டிஏ, ஓகேங்களா? இதில் இருந்து மொத்தமாக 30 கொஷின் வந்திருக்கு. அர்த்தமெட்டிக்கில் மட்டும் வெறும் 10 கொஷின் தான் வந்திருக்கு. ஸோ 28ல் இருந்து 32 வரை நல்லா பண்ணியிருக்கலாம். ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் கம்மியாக இருந்தால் நீங்கள் நல்லா பண்ணலன்றது அர்த்தம் இல்லை. அது லாஸ்ட்டில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நல்லா படிக்கிறவங்க 40 அவுட் ஆஃப் 40 அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ குட் அட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62ல் இருந்து 68 வரை ஓவராலாக குட் அட்டம். எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணியிருந்தா அக்யூரேட்டாக அட்டன் பண்ணியிருந்தா மெயின்ஸுக்கு படிக்கலாம் சார் அப்படின்னா 50+ அட்டன் பண்ணிக்கிறவங்க மெயின்ஸுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. 55+ நல்லா அக்யூரஸியோடு அட்டன் பண்ணியிருக்கோங்க. நிறைய சான்சஸ் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ண. இந்த 55 அட்டன் பண்ணவங்களாம் நாங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு படித்து ரெடியாக இருந்துக்கோங்க. எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு மெயின்ஸுக்கு படிக்க டைம் இருக்காது. கடைசி 10 நாள் தான் இருக்கும். வேறு எந்த எக்ஸாமும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து இல்லை அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இல்லைனா மெயின்ஸுக்கு எப்படி கொஷின்ஸ் வருது அப்படிங்கிற ஆங்கிளை வச்சு நீங்கள் படித்து வைங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அப்கமிங்கில் எல்பிஓ எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? 50க்கு மேலே அட்டன் பண்ணுவங்க எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. 55க்கு மேலே அட்டன் பண்ணுவங்க கண்டிப்பாக படித்தே ஆகணும். கட் ஆஃப் இந்த வருஷம் கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோவும் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.